இங்க பாத்தியா, தங்கதோர சாரே கையை கட்டிட்டு உட்காந்துருக்காரு, நீங்களும் தூக்கல. ஆனா அந்த கார்னர்ல ஒரே ஒரு அண்ணன் தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா அந்த கருவாய் கேட்கறான், அவளை தனாவட்டா உட்காந்துருக்கா, தூக்கு கைய, ஒரே இடி, வலி தாங்க முடியாம தூக்குறாரு. அந்த அக்கா காலம் மீச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஆனா இதே கேள்வியை பெண்கள்கிட்ட கேளுங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமா? எல்லா பெண்கள் கை தூக்கும். ஏன்? அன்பு பண்பு பாசமா, எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு கிடப்பார், அதனால 7 ஜென்மத்துக்கு ஒரே புருஷனா வரணும். சரி, இன்னொரு கேள்வியை மாத்தி கேட்கிறேன். இது கல்யாணமான பெண்களுக்கு, ஓகேவா? என் புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணி பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ வச்சிருக்கேங்கிற பெண்கள்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். அதில் ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளில் வீட்டில் வச்சுக்கிறதே பெருசு, இல்லை மணி பர்ஸில் வர வச்சுக்கணுமா, மணி பர்ஸில் அப்படிங்குது. ஆனால் இந்த மேடையில் பெருமையோடு சொல்கிறேங்க, என் பொண்டாட்டிலாம் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்றும் இல்லை 2 ஃபோட்டோ மணி பர்ஸ்லேயே வச்சுருக்கா. நல்ல ஒரு கைத்தறில் தாராளமாக கொடுங்க. அவ்வளோ பாசமாக அப்படின்னு கேட்குறேன். இதை வச்சு தான் லோன் வாங்கணுங்கிற ஐயா. என் ஃபோட்டோ வச்சு ஊரு பூரா லோன் வாங்கிறான், நான் லோல் பட்டு கிடக்கிறேன். அதனால தான் நீ கல்யாணமான ஆண்கள்லாம் பெண்கள் சரியில்லைன்னு எப்படி தெரியுமா பாடுறோம்? மரணம் என்னும் தூது வந்தது, அது பெண்கள் என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ, கொழுந்தியாலே வா வா. எவ்வளவு சிக்கல் பாத்தீங்களா வாழ்க்கையில? ஏதாவது மனமகிழ்ச்சி இருக்கா? ஆனா ஒன்னே ஒன்னு சொல்ற நடுவர் இல்ல, பெண்கள் தான் பொறுப்போட இருக்கோன்னு நீங்க எப்ப பார்த்தாலும் பீத்திக்கிறீங்களா? நான் கேக்குறேன், பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு உங்களுக்கு பாட தெரியுதாமா? நான் கேக்குறேன். அப்படியா? தாலாட்டு பாட்டுனா என்னன்னு கேக்குது? என்னன்னு கேக்குதியா? அன்னைக்கு மெட்ராஸ்ல போய் பாக்குறேன், ஒரு அம்மா பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு ஓ ஆரி 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 ஆரியா ஓ ஆரி 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 ஆரியா ஓ ஆரி 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 ஆரியா ஓ ஆரி ஆரி. குழந்தை தொட்டி எனக்கு போட்டு சனின எதுக்கு வந்து கத்துற? உன் புருஷங்க அங்கே தண்ணியில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க, அங்கே போய் கற்று நானே தூங்கிக்கிறேங்க அந்த குழந்தை. ஆனால் இந்த மேடையில் கூட பெருமையோடு சொல்கிறேன், ஏன் பொண்டாட்டி சூப்பராக தாளாட்டு பாடுவான்னு. ஆமாம், இசைக்கல்லூரியில் முறைப்படி இசை படிச்சிருக்கவ அற்புதமாக தாளாட்டு பாட்டு பாடுவா. அந்த பாட்டை இங்கே சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். நீ ஒரு 2 வை, நீ ஏற்கனவே 2 வச்சிருக்கிற, இன்னொரு 1 சேர்த்து வை. ரெடியாக இருக்கியா? தாளாட்டு பாட்டு. இந்த பாட்டை தயவு செஞ்சு நீங்கள் சொல்லி, நீ கற்றுக்கமா, உனக்கு கூட பயன்படும். உங்க 2 பேத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் நீங்களும் கத்துக்குங்க, பேத்தி பேரம் பேத்திக்கு பயன்படும். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. தொகையரா இல்ல, பாட்டே அவ்வளவுதான். கதவை திறந்து பார்க்குற 32 நாய் வந்து நிற்கிறியா? ஏண்டி இத்தனை நாய்ங்கிறேன்? வந்த நாயெல்லாம் சும்மா தான் நிற்குது, சொந்த நாய் தான் கத்துன்னு என்னையும் சேர்த்து நாய்ங்கிறான். அதையும் ஜாட பேசும் பாத்துறீங்களா? தாலாட்டு பாட்டுல பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு அம்மா தாலாட்டு பாடுது. வாழ வந்த மருமவக்கா, நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன், நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுது, அந்த குழந்தைக்கு தானே தாலாட்டு பாடணும். முத நாளே மாமியா கூடி நாத்தனா கூடி முடிபிடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைடில் உட்காந்துருக்காங்க, பெத்த பிள்ளை அழுது இவ தாலாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா? பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்தே பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. இந்த அக்கா குப்புற விழுந்து சிரிக்குது. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது, ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டோன்னா அதே இந்த கருவாயை நம்ம ஊர்லேயே மைக்கில் சொல்கிறாண்டி ஆயா அப்படின்னு பார்க்குது. அடுத்து நாத்தனா உட்காந்தால 2வது லைன் நைஸாக நாத்தனா விட்டா, மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவர் கூட பிறந்தே மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. நம்மால் வந்தான், அதான் ஆண் சிங்கம். வந்து பார்த்தா அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேர் சண்டை போடுறாங்க. குழந்தை அழுது இவன் தாளாட்டு பாடினான். எப்படி தெரியுமா? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவாளல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோண வேணுமுன்னு, தம்பித்தோண வேணுமுன்னு. எப்படி பிட்ட போட்டான் பாத்தியா? அவன் பிட்ட போட்டு தான் இந்தியாவில் மக்கள் தொகையை ரொம்ப 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 ஏற்றி போட்டாங்க. இதுவா பரவாயில்ல, இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாங்கல்ல, பூரா பயில இதே ஒர்க் ஃப்ரம் ஹோமாவே இருந்திருக்காங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் தொகை அதிகமாகி போச்சு. ஆனாலும் கூட உழைப்புக்கு பெயர் போனவர்கள் ஆண்கள்ங்கிறது இதில் நிரூபணம் ஆகுதா இல்லையா? நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர்களே. ஏன்னா ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடு இணையா எதையுமே சொல்ல முடியாது. இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, ஒரே ஒரு செய்தியை கேட்குறேன். இளைய தளபதி விஜய் ரசிகர்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். ஏப்பா பெருங்குட்
கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி.